இப்போ எனக்கு டாக்கர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அது எதுக்காக யூஸ் பண்ணணும் புரிஞ்சிருச்சு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி நீங்க டாக்கர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது சால்வ் பண்றீங்க அப்படிங்கறதை காமிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஓவராலா புரிஞ்சிடும். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா ட்விட்டர்ல இருந்து உங்க ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பர்சோனாஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ற மாதிரி. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 டாக்கர் ரெக்கமெண்டட் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளோட கம்ப்யூட்டர்ல டாக்கர் யூஸ் பண்ணாம இன்ஸ்டால் பண்ண போறீங்க. உங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பர்களே. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு எந்த ஃபைல் வேணுமோ, அதாவது எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய்க்கோங்க. நான் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஓகேவா. அடுத்தது இப்போ அதில் காப்பி பண்ண ஃபஸ்ட்டு கமாண்ட் கிட் க்ளோன் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகே, அதை வந்து உள்ள அனலைஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுது, இந்த requirements.txt இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஓகே, நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டு அது கொடுத்துட்டேன். ஓகேவா. இது வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகுது. ஓகேவா. இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு எரர்னு சொல்லி வந்து நின்றுச்சு. ஓகே. இதுவே இப்போ நீங்களா இருந்தீங்கன்னா என்னடா வந்துருச்சு, மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நின்றுவீங்க. ஆமாம்.